ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இது என்னோடய முதல் vlog அண்ட் இந்த vlogல நீங்கள் பார்க்குற வீடியோ எடிட்டிங்னாலேயோ இல்லை என்னோடய வாய்ஸ்னாலேயோ உங்களுக்கு குயிக் டோபமைன் ஹிட் கொடுக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்கள். பிகாஸ் லைஃப் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஏன்னா உங்களோட ஹெல்த், வெல்த் அண்டு உங்களோட மென்டல் பீஸை ஸ்டேபிளாக ஆக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இனி வர வீடியோஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, ஒரு ஷார்ட் இன்ட்ரோக்கு போவோம். பரவலான ஒரு கருத்து இருக்குது. இன்ஜினியரிங் படித்தாலே வேலை கிடைக்காது, இல்லை கிடைச்ச நம்மளுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கணும். இன்ஜினியரிங்கில் மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. பொதுவாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு எடுத்தால் இது நிறையவே இருக்குது. அதை நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்லேயே பார்க்கலாம். எஸ், நீங்கள் நினச்சது சரிதான். என்னடா ஸ்பெசிஃபிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி பேசுகிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், ஐ எம் ஆல்சோ ஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர். பட் ஆன் த டாப் 1% ஆஃப் த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாப்புலேஷன். நீங்கள் எந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அவங்களோட ஒன் ஆஃப் த டீம் டு பி அ ஃபைனட் எலிமெண்ட் அனலிஸ்ட். எஸ், ஐ எம் அ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஹூ இஸ் ஆல்சோ எ ஃபைனட் எலிமெண்ட் அனலிஸ்ட். ஜெர்மனிஸ் நம்பர் 1 மெக்கானிக்கல் கம்பெனியில் ஒரு க்ரூஷியல் ரோலில் இருக்கேன். அண்ட் ஒன்லி ஃபியூ பீப்புள்ஸ்க்கு இப்படி ஒரு வேலை இருக்குது, நான் என்ன செய்கிறேன்னு தெரியும். அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாது. உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரில் வேலை செய்கிற ஒன் ஆஃப் த மெக்கானிக்கல் இன்ஜினியர். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஜாப். இந்த ரோலில் தான் நான் 3 வருஷமாக இதில் தான் வேலை செய்கிறேன். இந்த ரோலுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்துடல. எல்லா சக்ஸஸ் ஸ்டோரிலையும் இருக்கிற மாதிரி எனக்கும் கஷ்டம்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் சொன்னால் நாய் கூட கண்ணீர் வடிக்கும். அந்த கஷ்ட கதையெல்லாம் நான் இங்கே சொல்கிறதுக்கு வரல. வ்ளாகோட பர்பஸே வேறு. இந்த வ்ளாகை நான் யாரை மனசில் வச்சு யாருக்காக இந்த வீடியோஸ் எடுக்கிறேன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு ஃபோன் அடிக்ஷன் இருக்கா, ஓவர் திங்கிங், ப்ரொகாஸ்டினேஷன் இருக்கா, உங்கள் மனசு ரொம்ப பதற்றமாக இருக்கா, அண்ட் இதுலையாவது நீங்கள் ஃபெயில் ஆகிடும்னு நினைக்கிறீங்களா, உங்கள்கிட்ட காசே இல்லையா, உங்களுக்கு எதாவது க்யூரியஸாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கா, ஆர் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா அண்ட் மோட்டிவேஷன், இல்லையாவது ஃபெயில் ஆகிட்டிங்களா, இல்லை உங்களுக்கு ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை உங்கள் மொத்த லைஃபுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சா. இந்த எல்லா விஷயங்களும் ஒரு புள்ளியில் தான் கனெக்ட் ஆகும். அது பீஸ்ஃபுல் லைஃப், ஒரு நிம்மதியான வாழ்க்கை. என்னோடய டே டு டே லைஃப்பில் நான் எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இதுதான் இந்த வீடியோட கண்டென்ட். வாங்க, வெல்கம் யூ டு மை வீடியோ, ஆல்சோ மை வசந்த மாளிகை. நான் ஒரு பிஜியில் தங்கியிருக்கேன். இதான் அந்த பிஜியோட ரூம் என்ட்ரன்ஸ். இது ஒரு சிங்கிள் ஷேரிங் பிஜி. இருங்க, நம்ம ஸ்லிப்பரை கழட்டி விட்டுட்டு உள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததும் நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் டோரை லாக் பண்ணணும், இல்லைன்னா கொசு உள்ளே வந்துடும். ஸோ டோரை லாக் பண்ணியாச்சு. மேலே ஒரு தாப்பால் இருக்குது, அதுவும் போட்டாச்சு. என் கையில் பாட்டில் இருக்குது, கீழே வரும்போது தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்ததும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பெட் இருக்கும். ஆக்சுவலாக 2 பெட்னா 2 பேர் இங்கே தங்கியில்லை, நான் ஒரு ஆள் தான் தங்கியிருக்கேன். நைட் ஆனதும் இந்த 2 பெட்டையும் ஒன்றா தூக்கி போட்டுக்குவேன். ஒரு குயின் சைஸ் பெட் மாதிரி கிடச்சிரும். காலையில் ஏன்டா அப்படி பிரித்து போடுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போது க்ளீன் பண்ண வரவங்களுக்கு க்ளீன் பண்ண ரொம்ப வசதியாக இருக்குன்னு நானே காலையில். அண்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது, ஒரு டியூப் லைட், அவ்வளோதான். இது கண்ணாடி. நான் தெரிகிறேன். ஓகே, இது ஒரு கண்ணாடி. மோஸ்ட் ஆஃப் த பிஜிஸில் இந்த மாதிரி ஒரு வாஷ் பேஷன் தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்டு நம்ம பிஜியில் கொடுத்துருக்காங்க. நான் இந்த பிஜியில் ஒன்றும் ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். நான் இந்த வீடியோஸில் எந்த விஷயமும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரூமில் ஒரு கொடி கட்டியிருக்கேன், அதில் ஒரு துண்டு காயுது. மோஸ்ட்லி என் ரூமில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த ஒரு பில்லோ கவர் வாங்கினேன். இது டிமார்ட்டில் தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு இந்த பில்லோ கவர். எவ்வளோ, ஒரு 55 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த பில்லோ கவர் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கு இதை வாங்கினேன்னா, என்னோடய ஹேர் ஹெல்த்துக்காக வாங்கினது. அண்டு நீங்கள் பார்க்குறதும் என்னோடய ஹேர் ஹெல்த்துக்காக தான். இதில் என்ன இருக்கும், மல்லாட்டை இருக்கும், பீஸ் இருக்குது அண்ட் பெங்கால் கிராம் இருக்குது. இதுதான் புதுசாக வாங்கின ஆக்ரோ குக்கரில் கெட்டில், மல்டி பர்பஸ் கெட்டில். அண்டு எனக்கு சமைக்கவே தெரியாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டே. அண்டு நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு டே இந்த மீன்ஸ் 2 days பிஃபோர். ஏன்னா முன்னாடியே எடுத்து குக் பண்ணிட்டேன். இந்த கீழே நீங்கள் பார்க்குறது அது புதுசாக வாங்கின வாட்டர் பாட்டில். இது எப்படி குக் பண்ணதுன்னு தெரியல, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி குக் பண்ணேன்னு சொல்லி. நான் ஓவர் நைட் சோக் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணிலாம் வடிகட்டிட்டு இது உள்ளே ஆட் பண்ணுறதுக்காக போனேன்.
அப்போ என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் எப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு வீடியோ எடுக்க ஒழுங்காகவே வரல. அந்த ஆங்கிள்ஸும் சரியாக வரல. இது குக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் இது செகண்ட் டே குக் பண்ணது டக் எக்ஸ். இது ஃபெயிலியர் அட்டெம்ப்ட். இதில் டக்கில் பிரச்சனையா இல்லை குக்கரில் பிரச்சனையான்னு தெரியல. இது நெக்ஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ஃபில். இது என்னோடய ஹெல்த்துக்காக தான் வாங்கினேன். அண்டு நீங்கள் பார்க்குறது இப்போ நான் போட்டு இருந்த ஷர்ட்டை அயர்ன் பண்ணது. இதுக்கு நான் வாங்கினது கிராம்ப்டனோட அயர்ன் பாக்ஸ். ஆக்சுவலாக நல்லாவே ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணேன். பார்ப்போம் போக போக எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. அண்டு என்னோடய வீடியோ ஸ்டைல் நீங்கள் இப்படி தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சது 1 மாதத்துக்கு அப்புறம் தான். அப்புறம் ஏன் இப்போவே ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்குறீங்களா? அப்படி ஒரு விஷயம் நடந்தது இன்றைக்கி. என்னென்ன அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அண்ட் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். ஹேவ் எ நைஸ் டே.